பூரா அவருக்கு செம்ம ட்ரைனிங். 2013 பொங்கலுக்கு பாலமேடு கிளம்புறதும் சொக்கு பறிப்பு ஆர்வம் தாங்க வந்து ஏறிட்டாரு. பத்தாவதுக்கு என் பொண்டாட்டி வேற. நம்மால் என்ட்ரிக்கு அங்க அனௌன்ஸ்மெண்ட்டை கலக்கி விட்டானுங்க. ஜல்லிக்கட்டுல இது வரைக்கும் கருப்பு காலை, வெள்ளை காலை, செவல காலை எல்லாம் வர்றதை பார்த்திருப்பீங்க. ஆனா ராக்கெட் வர்றதை பார்த்திருக்கீங்களா? ராக்கெட்டு, அந்த ராக்கெட் மாதிரி வேகமா வர்றது தான்பா நீடாமங்கலம் தோனி. இது வரைக்கும் எந்த ஜல்லிக்கட்டுலயும் பிடிபடாத மாடு இது. காளை மாடு இல்லப்பா, சேவ் பண்ண சிக்கம். அங்க பாடுறா, அங்க பாடுறா, அங்க பாடுறா. அந்த வீர தமிழ்ச்சிக்கு எங்க வீர வணக்கம். பாராட்டுகள், பாராட்டுகள், பாராட்டுகள். எல்லாரும் கை தட்டி அந்த புள்ளைய உற்சாகப்படுத்த கேட்டுக்கிறேன். அவங்க கைய கோத்துக்கிட்டு வட்டம் கட்டி நிக்கிற பயலெல்லாம் எப்படியாச்சும் உன்னை புடிச்சு கட்டி பண்ணணும்னு கவனம் கட்டிட்டு இருந்தானுங்க. அந்த வருஷம் தோனி புலிமாடுன்னு நினைச்சேன். சுத்து சுத்து சுத்து. அருமை அருமை அருமை. மாட்டை தொட முடியல, நொறுக்கி எடுக்கிற பாரு, நொறுக்கி எடுக்கிற பாரு. மாவீரன் தோனி மகத்தான வெற்றி பெறுறது. அருமை அருமை அருமை. போட்டியை தொடர்ந்து நடத்துறான். அதான் தயவு செய்து மாட்டை பிடிச்சிட்டு போயிருமா.